திண்டுக்கல் மாவட்டம் பூசாரிப்பட்டியில் கோலாகலமாக மீன்பிடி திருவிழாவானது நடைபெற்றது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வசந்த் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். வசந்த், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. அது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுகுடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் பூசாரிப்பட்டி கண்மாய் உள்ளது. இந்த கண்மாய் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் இந்த தாமரை கண்மாய் என்பது உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் கண்மாயில் நீர்வரத்துடன் ஊர் சார்பில் கண்மாயில் உள்ள அனைத்து மீன்களையும் சுற்றுவட்டார இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கட்டணம் ஏதுமின்றி பிடித்துக் கொள்வதற்காக அனுமதி அளித்து இதை சமத்துவ மீன்பிடி திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்த திருவிழாவிற்காகவே சொல்லக்கூடனே கண்மாய் நீர் குறைந்த உடனே மீன்பிடி திருவிழாவாக நடத்த முடிவு செய்யப்பட்டு அது அறிவிப்பானது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த அறிவித்த நிலையில் நேற்று இரவு முதலே அந்த பகுதியில் அந்த பூசாரிப்பட்டி கிராம பகுதியிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலிருந்து அந்த பொதுமக்கள் நேற்று இரவு 9 மணி முதலே காலை நடக்கக்கூடிய இந்த மீன்பிடி திருவிழாவுக்கு நேற்று இரவு முதலே காத்திருந்தனர். அதே போல் அங்க இருக்கக்கூடிய அந்த கண்மாய் இருக்கக்கூடிய பகுதியிலுமே நேற்று இரவு முதலே தங்கி மீன்பிடி பெறுவதற்காக விடிய காலை வரை அவர்கள் காத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மீன்பிடி திருவிழாவுக்கு பொதுவாக என்றால் இந்த அருகே இருக்கக்கூடிய அந்த பூசாரிப்பட்டி, நல்லகண்டம் உள்ளிட்ட புதுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு 18 பட்டி கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தற்போது வந்துள்ளனர். இதே போல் வெளி மாவட்டங்களில் இருந்தும் அதை சொல்லக்கூடிய சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்பதற்காக வந்தனர். இது ஒற்றுமையாக கமாயில் இறங்கி மீன்களை பிடிக்க தொழினர். இதுல சொல்லக்கூடிய இந்த கச்சா வலை என்று சொல்வார்கள். அதே போல் கூடை, ஊத்தா உள்ளிட்ட வகையில் மீனை பிடிப்பதற்காக பயன்படுத்தும் முறையை பயன்படுத்தி மீனை பிடித்து கூடையில் கொண்டு மீன்களை பிடித்தனர். இதுல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சொல்லக்கூடிய மீன்களையும் அவர்கள் பிடித்து சொல்ல வேண்டும். முக்கியமாக இந்த ஜிலேபி குறைவி உள்ள மீன்கள் அந்த கண்மாயில் அதிகப்படியாக இருக்கும். இதே மாதிரி உள்ள மீன்களை அவர்கள் பிடித்து சொல்லனர். சுமார் ஒரு இருக்கக்கூடிய மீன்பிடிக்காக கலந்து கொண்டவருக்கு கிட்டத்தட்ட 2 கிலோ முதல் 5 கிலோ வரை மீன்கள் கிடைத்தது. இதனால் இங்க இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் உடனடியாக அதை மீனை பிடித்த மகிழ்ச்சியுடன் தற்போது எடுத்து சென்று வருகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி வசந்த்.